அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வந்து நெட் சாரில மேக்ஸி ட்ரெஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்துருந்தோம். அதோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் இது. மேக்ஸி ட்ரெஸ் தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு 1 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரூ. 350 சம்பாரிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத் அந்த நெக் இருக்குல்ல, அதை நம்ம வந்து இந்த மாதிரி தச்சுட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அந்த தையல் கிட்ட வரைக்கும் சின்ன சின்ன வந்து கட் கொடுத்துக்கலாம். தையல் வந்து கட் பண்ணிடாதீங்க. கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் லைனிங்கில் ஓரமாக வந்து தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். தையல் போட்டதுக்கப்புறமா மேலே வந்து ஓரமாக கார்னரில் தையல் போட்டுக்கலாம். இது பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் மாதிரி இருக்கும். ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம தச்சிடலாம். இப்போ ஃபுல்லாகவே வந்து இந்த நெட் கிளாத்தில் மேக்ஸி ட்ரெஸ் தைக்கிறது தான் இப்போ உள்ள ட்ரெண்டிங்கே. தச்சு போட்டோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம வந்து ஃப்ளோர் லென்த் மேக்ஸிலாம் வந்து சூப்பராக இதில் தைக்கலாம். தச்சு போடும்போது பார்க்க நீட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அம்பர்லா கட் மாதிரி கூட நம்ம வந்து தச்சுட்டு லெக்கின் பேண்ட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பேக் சைடும் அதே மாதிரியே நெக்கு வந்து தச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு லைனிங் ஓரமாக தையல் போட்டுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் கெட்ட பக்கமாக தான் வச்சுருக்கேன். நல்ல பக்கமாக திருப்பலை. நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது அந்த தையல் தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணுறோம். பாருங்கள், லைனிங் மேலே லைனிங் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. லைனிங் மேலே லைனிங் நல்ல பக்கமாக தான் நான் இப்போ வைக்கிறேன் திருப்பிட்டு. இப்போ வந்து இந்த மாதிரி தச்சுக்கோங்க. ஷோல்டர் எப்படி வந்து பிசுறு தெரியாமல் ஜாயின் பண்ணுறதுன்னு நம்ம ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கோம். அதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். அதை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுவுமே பார்த்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த மாதிரி வந்து தச்சுட்டு நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா அந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறது பிசுறு எதுவுமே நமக்கு வெளியில் தெரியாது. இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது பார்க்க நீட்டாக இருக்கும். அதே மாதிரியே இன்னொரு சைடும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா நமக்கு வந்து ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். நீட்டாக இருக்கும் அந்த ஷோல்டர் பார்க்கும்போது. இப்போ வந்து கரெக்டாக அந்த பதிவு தையல் வந்து போட்டுக்கலாம். பேக் சைடு, அதாவது பேக் நெக் சைடு வந்து நம்ம ஒரு தையல் தான் போட்டிருக்கோம். மேலே வந்து ஒரு பதிவு தையல் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஷோல்டரில் இருந்து ஆரம்பித்து இன்னொரு ஷோல்டர் வரைக்கும் நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இப்போ வந்து சுற்றிலும் வந்து லைனிங் மெயின் கிளாத் ரெண்டையும் சேர்த்தாப்பில் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா சுருக்கம் எதுவும் இல்லாமல் பார்த்துட்டு ஜாயின் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டாச்சு. இனி வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். ஸ்லீவ் வந்து நம்ம ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து ஃப்ரண்ட் சைடு எது பேக் சைடு எதுன்னு பார்த்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம குழிவாக வந்து கட் பண்ணது வந்து ஃப்ரண்ட் சைடு வர்ற மாதிரி வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறலாம். ஸ்லீவுக்கு வேணால் லைனிங் வேணுனாலும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். 2 மீட்டர் வந்து வாங்கினா 3 மீட்டர் வந்து லைனிங் வாங்கினா நம்மளுக்கு வந்து ஸ்லீவுக்கு அவ்வளோவா பத்த மாட்டேங்குது. அதனால் வந்து 3.5 மீட்டர் அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஸ்லீவுக்கும் வர்ற மாதிரி இருக்கும். இவங்க வந்து ஸ்லீவுக்கு லைனிங் வேணான்ட்டாங்க. அதனால் நான் வந்து லைனிங் வைக்கலை. அவ்வளோதான். ஸ்லீவுக்கு வந்து 2 தையல் போட்டு முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு ஸ்லீவு அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறலாம். ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவுக்கு கீழே நம்ம வந்து மடிச்சு 1/4 இன்ச்சுக்கு வந்து மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான். மேல் பாகம் வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. இப்ப வந்து அந்த பாட்டம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில வந்து அட்டாச் பண்ணணும்ல ஒரு பீஸ். அத வந்து நம்ம இப்ப வச்சு அட்டாச் பண்ண போறோம். உங்களுக்கு வீடியோல பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸா இருந்தாலும், நீங்க வந்து கட் பண்ணிட்டு தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாவே புரிஞ்சிரும். ஏன்னா, இந்த இடத்துல தான் இத வந்து வச்சுட்டு நம்ம தைக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கே புரிஞ்சிரும். அதனால வீடியோ பார்த்து வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா, நீங்க குழம்ப வேண்டாம். நீங்க வந்து கட் பண்ணிட்டு நீங்க தைக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா புரிஞ்சிரும். இப்ப பாருங்க ஒரு பீஸ் வந்து கீழயும், இன்னொரு பீஸ் வந்து மேலேயும் வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃப்ளோர் லென்த்ல வேணாம் அப்டின்னா, நமக்கு இந்த ஜாயிண்ட் கூட வராது. ஃபுல் மேக்ஸியா வேணும் அப்படிங்கிறதுனால தான் நமக்கு வந்து இந்த ஜாயிண்ட் கூட வருது. கொஞ்சம் பாதி அளவுக்கு சுடி டாப் மாதிரி நமக்கு வேணும் அப்டின்னா, நமக்கு வந்து இந்த ஜாயிண்ட் வராது. தச்சு முடிச்சதுக்கு அப்புறமா மேல வந்து ஒரு பதிவு தையல் வந்து போட்டு விட்டுருங்க. அப்பதான் வந்து நமக்கு போடும்போது நீட்டா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரியே இதுக்கும் வந்து ஒரு பதிவு தையல் வந்து போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ நான் எப்படி வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். நம்ம வந்து கட் பண்ணும்போது இந்த மாதிரி முக்கோண ஷேப்ல போட்டிருந்தோம்ல, அதே மாதிரி இத வந்து 4ஆ மடிச்சாலே நமக்கு இந்த ஷேப்ல வந்துரும். இப்போ வந்து நம்ம கரெக்ட்டா எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுறு எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுறலாம். பார்த்தா தெரியும் நம்ம ஜாயின் பண்ண பீஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பீஸ் இருக்கு. அத இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து கரெக்ட்டா வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து லைனிங்கும், மெயின் கிளாத்தையும் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த இடுப்பு பாகம் இருக்குல்ல, அந்த பாகத்த வந்து கரெக்ட்டா எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்ட்டா வந்து இந்த மெயின் கிளாத்ல நல்ல பக்கமா மேல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது பாருங்க கெட்ட பக்கம். இது வந்து நல்ல பக்கம். நம்ம இப்படி தான் வந்து வச்சு தைக்க போறோம். தைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, லைனிங்க வந்து சென்டர் ஒரு நாட்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மெயின் கிளாத்தையும் சென்டர்ல ஒரு நாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நம்ம மெயின் கிளாத் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும், நம்ம சென்டர்ல வச்சு தைக்கும்போது நமக்கு கரெக்ட்டா வந்துரும். இப்ப பாருங்க இந்த மாதிரி வச்சு தைக்கும்போது, மெயின் கிளாத் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கிற மாரி இருக்கு. கரெக்ட்டா நம்ம சென்டர்ல அந்த நாட்ச் கரெக்ட்டா வச்சுட்டோம் அப்படின்னா, 2 சைடும் நமக்கு ஈக்குவலா இருக்கும். அவ்வளோதான். ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா, இன்னொரு சைடும் லைனிங் அதே மாதிரி சென்டர்ல நாட்ச் பண்ணிக்கோங்க. மெயின் கிளாத்தையும் சென்டர்ல வந்து ஒரு நாட்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கரெக்ட்டா அந்த சென்டர் நாட்ச்ல வச்சுட்டு தையல் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு தையல் போட்டா போதும். நம்ம வந்து அட்டாச் பண்ணும்போது நம்ம வந்து 2 தையல் போட்டு விட்டுக்கலாம். அவ்வளோதான் தையல் போட்டாச்சு. தையல் பாருங்க ஒரு தையல் தான் நான் போட்டு விட்டுருக்கேன். இப்போ வந்து அந்த மேல டாப் இருக்குல்ல, அத வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்க இதுதான் அந்த டாப் அது. நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சிருந்தோம். ஸ்லீவ்லாம் அட்டாச் பண்ணி வச்சிருந்தோம்ல அதில. அதுலயுமே வந்து சென்டர்ல இந்த மாதிரி ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. நம்ம கீழ இந்த பாட்டம்ல வந்து சென்டர்ல ஒரு நாட்ச் போட்டிருக்கோம்ல, அதில கரெக்ட்டா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஓரத்துல இருந்தே தையல் போட்டு வாங்க. கரெக்ட்டா அந்த சென்டர்ல அந்த நாட்சும், இந்த நாட்சும் கரெக்ட்டா இருக்கிற மாதிரி பார்த்துட்டு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இன்னொரு தையலும் வந்து போட்டு விட்டுருங்க. அப்பதான் நமக்கு பிரிஞ்சு வராம இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப வந்து மேல எடுத்து விட்டுட்டு, அந்த பிசுறு எல்லாமே வந்து கீழ போற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேல வந்து ஒரு பதிவு தையல் போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான் பதிவு தையலும் போட்டாச்சு. ஒரு சைடு வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. இன்னொரு சைடும் அதே மாதிரி சென்டர்ல நாட்ச் போட்டு விட்டுட்டு நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம்.
ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். உங்களுக்கு ஒரு தடவை நீங்க தச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா புரிஞ்சிரும். பெரியவங்களுக்கா இருந்தாலும் சரி, சின்னவங்களுக்கா இருந்தாலும் சரி, ப்ரொசீஜர் வந்து இதுதான். நீங்க வந்து அளவுகள மட்டும் வந்து மாத்திக்கோங்க. கரெக்ட்டா சின்ன பிள்ளைங்களுக்கு தைக்கிறதா இருந்தா, இப்போ வந்து 1லேருந்து ஒரு 5 வயசு அப்படின்னா, நீங்க வந்து 2 இன்ச் வந்து நெக்குக்கு வச்சா போதும். கரெக்ட்டா இருக்கும். ரொம்ப பெருசா வச்சுட்டீங்க அப்படின்னா, ரொம்ப பெரிய கழுத்தாயிரும். அதனால 2 இன்ச் வச்சுக்கோங்க. 5லேருந்து 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 1/4 இன்ச் வந்து வச்சா போதும். அந்த அளவுக்கு வச்சா போதும். இறக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 1/2 இன்ச் வந்து கழுத்துக்கு வச்சீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இந்த மாதிரி வந்து அளவுகள கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தைச்சு பழகி பாருங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஒரு 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ரூ. 350 ரூ. 300 அழகா சம்பாரிச்சிரலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் இது. இப்போ வந்து ஃபுல்லாவே வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு எப்பவுமே வந்து நம்ம ஸ்லீவ்ல இருந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸ்லீவ்ல இருந்து கரெக்ட்டா வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா நம்ம வந்து ஒரு 1 1/2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த மார்க்கிங் வந்து நமக்கு இருக்கு. அந்த மார்க்கிங் மேலேயே வந்து தையல் போட்டுட்டே வாங்க. தையல் போடும்போது அந்த இடுப்புல நம்ம தச்சு விட்டோம்ல, அதெல்லாம் வந்து கரெக்ட்டா ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு தையல் போட்டுக்கோங்க. அந்த இடத்துல வந்து ஒரு பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து நமக்கு பிரியாம இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப மெயின் கிளாத்த உள்ள எடுத்து விட்டுட்டு, நம்ம லைனிங்ல மட்டும் தான் தையல் போடணும். மெயின் கிளாத்ல தையல் போடக்கூடாது. நம்ம வந்து மெயின் கிளாத்தையும், லைனிங்கும் சேர்த்தாப்லயே நம்ம தையல் போட்டு வந்தோம்னா, நமக்கு வந்து நடக்கும்போது தடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம தனித்தனியா தையல் போடணும். இப்ப வந்து லைனிங்ல மட்டுமே தையல் போட்டாச்சு. இப்ப பாருங்க, மெயின் கிளாத்ல எப்படி வந்து தையல் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட்டா லைனிங்க இந்த மாதிரி மேலே இழுத்து விட்டீங்க அப்படின்னா, நமக்கு வந்து மெயின் கிளாத் அந்த தையல் போடாத பகுதி மட்டும் நமக்கு தனியா வந்துரும். பாருங்க இந்த மாதிரி. இப்ப கரெக்ட்டா நீடில வந்து பிளேஸ் பண்ணிட்டு, ஒரு பேக் ஸ்டிச் வந்து நல்லா போட்டு விட்டுருங்க அந்த இடத்துல. போட்டு விட்டுட்டு, இப்ப வந்து லைனிங்ல எப்படி தையல் போட்டோமோ ஓரத்துல, அதே மாதிரியே இதுக்குமே வரிசையா வந்து தையல் போட்டுட்டே வாங்க. அவ்வளோதான். அந்த சைடு எப்படி தையல் போட்டோமோ, அதே மாதிரியே ஸ்லீவ்ல இருந்து மடிச்சுட்டு, நம்ம வந்து 1 1/2 இன்ச் கணக்கு பண்ணிட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். கரெக்ட்டா இந்த ஆர்ம் ஹோல் கிட்டன வரும்போது பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அப்பதான் நமக்கு பிரிஞ்சு கொஞ்சம் வராம இருக்கும். அதே மாதிரி இந்த ஹிப் கிட்ட வரும்போதும் வந்து பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த இடத்துல தான் நமக்கு வந்து சீக்கிரம் பிரிஞ்சு வரும். அதனால தான் வந்து 2 டபுள் ஸ்டிச் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, பேக் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இதே மாதிரி இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா லைனிங் அதாவது மெயின் கிளாத்த வந்து உள்ள எடுத்து விட்டுட்டு, லைனிங் மேலேயே வந்து தையல் போட்டுட்டே வாங்க. அவ்வளோதான். லைனிங்க மேல தையல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து கரெக்ட்டா மேல எடுத்து விட்டுட்டு, நம்ம மெயின் கிளாத்ல ஃபர்ஸ்ட் எப்படி போட்டோமோ, அதே மாதிரியே இதுக்கும் தையல் போட்டுக்கலாம். பாருங்க இந்த இடத்துல நல்லா ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தையல் போட்டுட்டே வாங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, கரெக்ட்டா அந்த பகுதி இருக்கும். கரெக்ட்டா அந்த ஜாயிண்ட் இருக்கிற தையலும் இதுவும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். நம்ம தையல் போடும்போதே கரெக்ட்டா அந்த ஜாயிண்ட் எல்லாமே நமக்கு ஒரே அளவா தான் வரும். அதனால வந்து பயப்பட தேவையில்ல. இப்ப வந்து ஃபுல்லா வந்து தச்சு முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா பிசுறு இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு, ஒரு 2 இடத்துல இந்த மாதிரி வந்து கட் போட்டுக்கோங்க.
இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம ஒரே ஒரு தையல் தான் போட்டிருக்கோம். அதனால வந்து இன்னொரு தையல் வந்து போட்டு விட்டுறலாம். கரெக்ட்டா இந்த இடம் வரைக்கும் மட்டும் நம்ம தையல் போட்டா போதும். அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து கட் பண்ணி விட்டுட்டு, நம்ம வந்து 2 இடத்துல வந்து சின்ன சின்னதா இந்த மாதிரி கிராஸ்ல கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு தையல் வந்து போட்டு விட்டுக்கலாம். கிராஸ்ல ஏன் கட் பண்ணி விடுறோம் அப்டின்னா, வந்து நம்ம போடும்போது அந்த துணி எதுவுமே சுருண்டுட்டு இல்லாம, அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நல்லாருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து கட் பண்ணி விடுறது. நம்ம வந்து நெறைய கிளாத் அதில இருக்கிறதுனால, நமக்கு வந்து சுருண்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம போடும்போது. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டோம் அப்டின்னா, நமக்கு வந்து நல்லா நீட்டா இருக்கும். அதுக்காக தான். அவ்வளோதான் ஓரளவுக்கு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 இன்ச் மடிச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். கீழ வந்து நம்ம அம்பர்லா கட்ல வந்து நம்ம கட் பண்ணியிருக்கிறதுனால, நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தி நிறுத்தி தான் வந்து தையல் போடுற மாதிரி இருக்கும். ஒரேடியா நம்ம தையல் போட்டா நமக்கு வந்து சுருக்கம் வர மாரி இருக்கும். அதனால பார்த்து நிறுத்தி நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமா வந்து மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி தையல் போட்டு முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா பாருங்க இப்படி தான் இருந்தது. எங்க எங்க டைல்ஸோட கலரும், இந்த ட்ரெஸ்ஸோட கலரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால, நான் ஒரு சாரி வந்து கீழ விரிச்சிருக்கேன். இப்படி தான் இருந்தது. இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து கட் பண்ணிட்டு தச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்குமே புரியும். ஈஸியா 1 மணி நேரத்தில நம்ம வந்து ஒரு ரூ. 300 ரூ. 350 அழகா வந்து தச்சு காசு வாங்கிட்டு போயிரலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.